இந்த பக்கம் தானே வந்தா, அதுக்குள்ள எங்க பார்த்தது மதுவா இல்ல வேற பொண்ணா? இல்ல மதுதான். பார்த்ததுக்கும் இப்ப பார்த்ததுக்கும் எவ்வளவு வித்தியாசமா இருக்கா. அங்க ஒரு அக்கா வர்றாங்க, அந்த அக்காட்ட கேட்போம். அக்கா, இந்த பக்கம் ஒரு பொண்ணு போச்சே, பாத்தீங்களா? இல்லையா தம்பி? இல்லையா? அப்ப எங்க போயிருப்பா? இந்த பக்கம் தானே வந்தா. சரி அக்கா, அந்த பக்கம் போய் பாப்போம். இந்த பக்கமும் இல்ல. ஒருவேளை சாமி கும்பிட்டு வெளியே போயிருப்பாளோ? இருக்காது, அவ்வளவு சீக்கிரமாவா சாமி கும்பிட்டுறா? ஒருவேளை நம்மள பாத்துருப்பாளோ? அந்த பக்கம் போய் பாப்போம். சாமி, இந்த பக்கம் ஒரு புள்ள வந்துச்சே, பாத்தீங்களா? என்னடா தம்பி, கோயிலுக்கு 1000 பொண்ணு வரும் போகும், எல்லா பிள்ளையும் நான் பாத்துக்கிட்டா இருக்க முடியும்? பாத்தீங்களான்னு தான் பாக்கலடா தம்பி. என்ன இவரும் பாக்கலான்னு சொல்றாரு? அப்ப ஒருவேளை நான் பார்த்தது மது இல்லையோ? மாத்தாயே, உன்கிட்ட வேண்டிக்கிறது ஒண்ணு மட்டும்தான். என் வெற்றி மாமா எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். என்னதான் என் வெற்றி மாமா எனக்கு கிடைக்கலனாலும் அவர் சந்தோஷமா இருக்கான்னு தெரிஞ்சா அதுவே எனக்கு போதும். வெற்றி மாமா, மது, வெற்றி மாமா, நினைக்காத பிரிவும் நிலைக்காமல் விலகும் இது நெடுங்கால பயணம் பயணம் பயணம். மது எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. ஆமா, நீங்க எப்படிங்க? மறந்தே போயிட்டேன் பாரு. என்னது? நானும் அப்பத்தா தாத்தா 3 பேரும் பொண்ணு பார்க்க வந்தோம். ஓ அப்படியா? அப்புறம் எப்படிங்க? இல்ல மது, நீ போனியா? அப்படியே உன்னை தேடி பின்னாடியே வந்துட்டேன். என்னங்க மாப்பிள்ளைய எங்கெங்கெல்லாம் தேடிட்டோம், மாப்பிள்ளைய காணோம். அதாம எனக்கும் தெரியல, எங்க போனாரு? நீங்க கூட இருக்க வேண்டியதானே, எதுக்கு மாப்பிள்ளைய தனியா விட்டீங்க? அதான் சொன்னேன்ல அவனுக்கு இந்த பிள்ளைய பிடிக்கலன்னு. கேட்டீங்களா நீங்க? மாமனார் மருமகளும் சேர்ந்துக்கிட்டு ஆட்டமா ஆடுனீங்கல்ல. இப்ப பாருங்க, பொண்ணு பிடிக்காம அவனே ஓடி போயிட்டிய. ஏன் மருதாயி, நீ பாட்டுக்கு ஓடி போயிட்டியன் கீடி போயிட்டியான்னு இருக்காத. எங்கேயாச்சும் போயிருப்பியன், திரும்ப வந்துருவியான். அதான் அந்த அத்தை நேர வந்திருப்பான்ல. போன் வாசப்பாருன்னு போனியா? எங்க போனியானே தெரியல. போனாதான் போனியா, நம்மளே சேர்த்து கூட்டு போகாம அவை மட்டும் தனியா என்கிட்ட ஓடி போயிட்டியா. ஏய், நீ பாட்டுக்கு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காத. பொண்ணு வீட்டுக்காரங்க காதுல விழுந்துச்சுன்னா வருத்தப்படுவாங்க. வருத்தப்பட்ட எனக்கு என்ன, வருத்தப்படலைன்னா எனக்கு என்ன? அங்கதான் பையனை ஓடி போயிட்டியா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதோ தெரியல. என்னம்மா இது, மாப்பிள்ளை எங்கதான் போனாரு? அதாம எனக்கும் தெரியல. நாங்களும் உங்க கூட தானே இருக்கோம், எங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும்? அதுக்குதான் நான் அப்பயே போய் பாக்குறேன்னு சொன்னேன், விட்டீங்களா? அவ என்ன சின்ன பையனா போன் பேசிட்டு வந்துருவியான்னு சொன்னீங்க. இப்ப பார்த்தா வெளியே மாப்பிள்ளையே காணோம், நம்மளும் எங்கெங்கயோ தேடிட்டோம். பயப்படாதீங்க, இது அவனுக்கு தெரிஞ்ச ஊர் தானே, எங்கேயாவது போயிருப்பியான். பொண்ணு பார்க்க வந்துட்டு எங்க போயிருக்க போறாரு மாப்பிள்ள? ஏங்க, ஒருவேளை மாப்பிள்ளைக்கு நம்ம பொண்ணை பிடிக்கலையோ? அப்படியெல்லாம் இருக்காது. மாப்பிள்ள அவ அம்மா பேச தட்டாம கேட்பவர். அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம பொண்ணை பிடிக்காம போயிரும்? எப்படிங்க பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு இப்படி திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டு காணாம போயிட்டாருன்னா என்ன அர்த்தம்? மாப்பிள்ளையோட அம்மாக்கு நம்ம என்ன பதில் சொல்றது? என்ன பதில் சொல்றதுன்னா, மாப்பிள்ளையோட தாத்தாவும் பாட்டியும் கூடயே இருந்திருக்காங்க. இது இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பதில் சொல்றது? இல்லங்க, நம்ம வீட்டுக்கு வந்துட்டு தானே காணாம போயிட்டாரு. ஒருவேளை உங்களை பிடிக்காதவங்க யாரும் மாப்பிள்ளைய கடத்திட்டு போயிருப்பாங்களோ? என்ன மாமா இதெல்லாம்? பொண்ணு பார்க்க வந்துட்டு ஏன் பின்னாடியே வந்திருக்கீங்க? போங்க, எல்லாரும் உங்களை தேட போறாங்க. பொண்ணு பார்க்க வந்து பொண்ணை பார்த்துட்டேன். அதான் பொண்ணு பார்க்க வந்துட்டு நீங்க எதுக்கு என்ன பார்க்கவும் ஏன் பின்னாடி வந்தீங்க?
இல்ல மது, உன்னை பார்த்தனா அப்படியே உன் கூட பேசணும்னு கூப்பிட்டுட்டே இருந்தேன். நீயும் காது கேட்காம கோயிலுக்குள்ள வந்துட்ட. ஓ அப்படியா? சரி மாமா, நீங்க போங்க, தாத்தாவும் பாட்டியும் உங்களை தேடிட்டு இருக்க போறாங்க. ஆமல்ல, என்னை தேடிட்டு இருப்பாங்கல்ல. சரி மாமா, நீங்க போய் பொண்ணை பார்த்துட்டு தாத்தாவும் பாட்டியும் கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு போங்க. சரி மது. சரி மாமா, நான் கிளம்புறேன். சரி மது. மதுவா இது முன்ன இருந்ததை விட எவ்வளவு அழகாயிட்டா. வெட்டி மாமா வெட்டி மாமான்னு என் பின்னாடியே சுத்திட்டு திரிவா. ஆனா இப்போ எனக்கு ஒன்ன தவிர வேற யாரையுமே பிடிக்கல மது. ஏன் இதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? எங்க இருந்தாலும் நீங்க நல்லா இருக்கணும் மாமா. நான் உங்களை நினைச்சிட்டே தான் இருப்பேன். நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சா அதுவே போதும். என்னுடைய மனசுக்குள்ள எட்டு வச்சு புகுந்த உன்ன தொட்டு விட எனக்கும் மனசு விருப்பம் உள்ளதையா. முட்டு விடும் விருப்பத்தையே தட்டி வச்சு தடுப்பது போல் சுற்றியுள்ள தடைகள் எனக்கு நடுவில் நிற்குதையா. தினம் எனது மனது உனது நினைவில் மாலை கட்டதையா. என்ற இதய கதவை உனது நினைப்பு தினமும் தட்டுதையா. எனக்கு இப்ப என்னங்க பண்றது? அங்க பாரு, உன் பேரை வரான். இவனுக்கு இப்ப திரும்ப வரியா? அப்படியே எங்கிட்டாச்சும் ஓடி இருக்க வேண்டியதானே? நான் மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிக்கலையான்னு எதையாச்சும் சொல்லி சமாளிச்சிருவேன்ல. ஏங்க அங்க பாருங்க, மாப்பிள்ளை வராரு. சப்பா, இப்பதாண்டி எனக்கு உயிரே வருது. இவ்வளவு நேரம் எங்க போயிருப்பாரு மாப்பிள்ளை? வரட்டும், கேப்போம். ஏங்க உங்க பேரனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லைங்க. இப்படி எங்கிட்டாச்சும் ஓடி இருக்கலாம்ல. மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லி எதையாச்சும் சமாளிச்சு நம்ம பேத்திய கட்டி வச்சிருக்கலாம்ல. அவ அம்மா பேச்ச எப்படி அவன் தட்டுவான்? இந்த உலகத்திலேயே அவனுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அவளோட அம்மா மட்டும்தான். அப்படி இருக்கும்போது அவ பேச்ச கேட்காம இருப்பானா என்ன? அப்படியே நீ சொன்ன மாதிரி வச்சுக்கிட்டாலும் திரும்ப வேற பொண்ணு பாப்பாளே தவிர நம்ம பேத்திய அவனுக்கு கட்டி வைக்க ஓ மருமக என்னைக்கும் சம்மதிக்க மாட்டான். எப்படி சம்மதிக்காம இருக்கான்னு நானும் பார்க்கத்தானே போறேன். இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்திடலான்னு பார்த்தா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. என்னங்க பண்றது? அதெல்லாம் நீ எதுவும் பண்ண வேணாம். உன் பேரனுக்கு இவதான் பொண்டாட்டின்னு இருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது. சே, என் பேரனுக்கு என் பேத்தி தான் பொண்டாட்டியா வரணும்னு ஆசைப்பட்டேன். இந்த கட்டை அந்த ஆசை நிறைவேறாமையே போயிருமோ? ஏண்டி, என்ன நேரத்துல என்ன பேசிட்டு இருக்க? நல்ல காரியமா வந்திருக்கோம், இப்ப போய் கட்டா கிட்டன்னு பேசிட்டு இருக்க. போங்க அங்கிட்ட. வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க. ஐயோ, இவங்க வேற இங்க நின்னுட்டு இருக்காங்க. நான் இவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? எங்க போனீங்கன்னு கேட்டா என்ன சொல்றது? தாத்தாவும் பாட்டியும் வேற வெளியே நின்னுட்டு இருக்காங்க. இப்ப இவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? மதுவை பார்க்கவும் மது பின்னாடியே போயிட்டோம். அதை சொன்னா இங்க பிரச்சனையே வந்துடும். அதை மட்டும் சொல்லக்கூடாது. ஏலே வெற்றி, அப்படி எங்கதான்டா போன? ஐயோ, இப்ப என்ன பதில் சொல்றது? அது வந்து இல்லாத போன் வந்துச்சுல, அப்படியே போன் பேசிக்கிட்டே ரொம்ப தூரம் போயிட்டேன். ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் தான் ஞாபகமே வந்துச்சு நம்ம பொண்ணு பார்க்க வந்திருக்கோன்னு. அதான் திரும்ப வந்துட்டேன். என்ன மாப்பிள்ள நீங்க? நாங்க கொஞ்ச நேரத்துல பயந்தா போயிட்டோம். ஆமா மாப்பிள்ள, இப்படியா பண்ணுவீங்க? கொஞ்ச நேரத்துல நீங்க காணாம போயிட்டீங்கவும் எங்களுக்கு அப்படியே பதறி போயிருச்சு. சரி, உள்ள வாங்க மாப்பிள்ள, உள்ள வந்து உட்காருங்க. சரி. இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்காரு மாப்பிள்ள. ஏலே, என்னடா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? உன் தங்கச்சியத்தான். என்னடா நக்கலா? இல்லடா விக்கல். என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? இத்தனை நாள் அந்த பிள்ளை கண்டுக்கிற மாட்டேங்குதுன்னு நீ புலம்புன, இப்ப என்னடா நீ கண்டுக்கிற மாட்டேங்கிறேன்னு அந்த பிள்ளை புலம்புது. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன பத்தி? ஏண்டா என்னாச்சு? என்ன வந்து உயிரை வாங்கிட்டு இருக்காளா? ஏண்டா உன் மனசுல என்னதான்டா இருக்கு? அப்படி சொல்லிதான் தொலையண்டா. இவ்வளவு நாள் என்னை எப்படி அலைய விட்ட உன் தங்கச்சி, அதான் இப்ப நான் அவளை அலைய விடுறேன். இப்படிலாம் அலைய விட்டுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, நானே போய் என் தங்கச்சி கிட்ட சொல்லிடுவேன், அவன் உனக்கு செட் ஆக மாட்டானு. டேய், இதெல்லாம் நியாயமாடா? நீ எல்லாம் ஒரு நண்பனாடா. என்னடா பொம்பளை பிள்ளைங்க நம்மள அலைய விடுறாங்க, சரி. ஆனா நீ என்னமோ என் தங்கச்சி எந்த பாடுபடுத்திட்டு இருக்க? அவ பார்த்தாலும் நீ பார்க்காம போற, அவ சிரிச்சாலும் நீ சிரிக்காம போற. என்னமோ யாருன்னே தெரியாத மாதிரி போறியடா. பாவம்டா என் தங்கச்சி. மாப்பிள்ள, உன் தங்கச்சி பாவம் தான். ஆனா நான் இல்லன்னு சொல்லல. உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுதுடா மாப்பிள்ள. ஆனா நான் எதுக்காக அப்படி பண்றேன்னு தெரியுமா? ஏன் எதுக்காக? இல்லடா, என் தங்கச்சி போய் சண்டை போட்டான்றதுக்காகத்தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சவால் விட்டுருக்கா. ஆமா, அது எனக்கு பிடிக்கலடா. என்ன அவ மனசார விரும்பணும், என்ன அவளுக்கு பிடிக்கணும். என்ன பிடிக்காம என் தங்கச்சி கிட்ட விட்ட சவாலுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு பிடிக்கலடா. டேய், உன்னை பிடிக்காமையாடா உன்னை பாப்பா, உன்னை பார்த்து சிரிப்பா? ஏன் மாப்பிள்ள அப்படி நினைக்கிற? என் தங்கச்சியை வெறுப்பேத்தணுன்றதுக்காக கூட அப்படி பண்ணலாம்ல அப்படிங்கிற? ஆமா மாப்பிள்ள, என் தங்கச்சி கிட்ட விட்ட சவாலுக்காக என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற பிரியா எனக்கு வேணாம்.
என்னை மனசார காதலிக்கிற பிரியா தான் எனக்கு வேணும். அதனால ஒரு 2 நாள் மட்டும் பொறுத்துக்கடா. அவன் மனசுல நான் முழுசா இருக்கனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உன் தங்கச்சிக்கிட்ட நான் பேசுறேன். என் தங்கச்சி மனசுல நீ இருக்கியா இல்லையான்னு எப்படா தெரிஞ்சுக்கிற போறேன்? இதுக்காகத்தான் உன்னை 2 நாள் வெயிட் பண்ண சொல்றேன். நான் என்ன பண்ண போறேன்னு உனக்கே சர்ப்ரைஸா இருக்கும்டா. என்னடா சக்தி, ஏன்ட்டனாலும் சொல்லலாம்ல? இல்லடா, நீயே என்ன நடக்க போகுதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோ. ஏன் மச்சான், என் மேலேயே சந்தேகப்படுறியா? நீ சொல்றத நான் பிரியா கிட்ட போய் சொல்லிடுவேன்னு நினைக்கிறியா? சேச்சா, அப்படிலாம் இல்லடா. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது ஏன்டா என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற? இல்ல மச்சான், சில விஷயத்த சொல்லிட்டா சுவாரஸ்யமே போயிடும். அப்புறம் மச்சான், இப்படிலாம் நான் சொன்னேன்னு பிரியா கிட்ட மட்டும் வளரிடாதடா. சேச்சா, அப்படிலாம் பண்ண மாட்டேன். உங்க 2 பேரோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அதனால நீ என்ன பண்ணணுமோ பண்ணு. இதை பத்தி நான் பிரியா கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்டா மச்சான். எங்க பேர் பிரியா வரா. அட வெக்கங்கிட்டவனே, ஏன்டா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். இவ்வளவு நேரம் பக்கம் பக்கமா பில்டப் போட்ட. இப்ப என்னன்னா பொம்பளை பிள்ளைய பார்த்தனே ஈன பல்ல கட்டிட்டு இருக்க. உனக்கு வெக்கமா இல்ல? ஆமல்ல, சீன் போடணும்ல. மறந்தே போயிட்டேன்டா. எப்பயும் போல பிரியா வரவும் ஈனு பல்ல கட்டிட்டு. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையது? நீ உன் மானங்கிட்ட மனசுக்குள்ள என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியுதுடா. அது எப்படி உனக்கு தெரியும்? மைண்ட் வைஸ நான் கேட்ச் பண்ணிட்டேன். தூ இப்ப நான் சீன் போடணும்ல. இரு, ஃபேஸ் ரியாக்ஷனை கொஞ்சம் மாத்திக்கிறேன். எப்படி மாப்ள, கரெக்டா இருக்கா? இருக்கு வரடா. ஆமா, இவனுக்கு பெரிய உலக அழகேன்னு நினைப்பு. இவனெல்லாம் நான் பாக்குறதே பெருசு. இவன் என்னை பார்த்து முகத்தை திருப்பிக்கிட்டு பான். இருடி, உன்னை வச்சுக்கிறேன். ஏய் தடி மாடு, அறிவுல உனக்கு? தடிமாடா? உன்ன சொல்றாளா இல்ல என்ன சொல்றாளா? மேகமா உன்ன சொல்றான்னு தான் நினைக்கிறேன். சச்சா, என்னையா இருக்காது, உன்னையாதான் இருக்கும். இரு, இப்ப கிளாரிஃபை பண்ணிடுவோம். உன்ன கூப்பிடுறாளா என்ன கூப்பிடுறாளா? உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையாடா? எனக்கு கிளியர் ஆயிருச்சுடா. கண்டிப்பா என்னத்தான் தெரிஞ்சா சரிதான். லூசு, எதுக்கு இப்ப நடத்துறல நின்னு கத்திட்டு இருக்க? என்ன பண்றது, உன்ன மாதிரி சில ஜென்மங்களுக்கெல்லாம் தெரியவே மாட்டேங்குது பொம்பளை பிள்ளைய கஷ்டப்படுத்துறாமே. என்னடி சொல்ற? ஒன்னும் புரியல. புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா சரிதான். அழகான இந்த காதல் அன்பாலே நிஜமாச்சு. இதோடு உணர்வாக நம் காதல் கலந்தாச்சு. கணம் சிரிச்சா போதுமே, வேற எதுவும் வேணாமே, நான் வாழவே. சரி, நான் கிளம்புறேன். புரிய வேண்டியவங்களுக்கு சீக்கிரமா புரிஞ்சா நல்லா இருக்கும். அவ இப்படி உன்னை கத்திட்டு போறா, வெக்கமே இல்லாம சிரிச்சிட்டு இருக்க. டேய், என்னடா இந்த வெடி வெடிக்கிறா? ஆமாடா மச்சான், இப்பயே இப்படி வெடிக்கிறா. உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அணுகுண்டு தாண்டி மாப்ள. அணுகுண்டோ வெடிகுண்டோ, என் வாழ்க்கை அவ கூட தானே நான் முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாதுடா, காப்பாற்றவே முடியாது. இப்ப லதாவை கூப்பிட்டுவாமா. சரிங்க, இத கூப்பிட்டு வரேன். என்னம்மா பொண்ணு ரெடி ஆகாம இருக்கு? என் பேரனே காணாம போய் திரும்ப வந்துட்டான், இன்னும் பொண்ணு ரெடி ஆகலையா? ஆமா, இது இப்ப ரொம்ப முக்கியம். இல்லம்மா, பொண்ணெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. போய் கூப்பிட்டு வர சொல்றேன். சீக்கிரமா கூப்பிட்டு வர சொல்லுங்க. போமா, போய் கூப்பிட்டு வா. சரிங்க. எனக்கு மதுவை தான் பிடிச்சிருக்கு. இதை நான் யார்கிட்ட சொல்றது? அம்மா பேச்ச மீறி என்னால எதுவும் பண்ண முடியல. ஏன்? டேய் வெற்றி, நீ இப்படியே இருந்தா உன் வாழ்க்கை ஒண்ணுமே ஆகாதுடா. உன் வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தி மதுவை கல்யாணம் பண்ணணும்டா. பேசாம பொண்ணா பிடிக்கலன்னு சொல்லிடலாமா? அது எப்படி சொல்றது? நான் தான் நீங்க எந்த பொண்ணா பார்த்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அம்மாட்ட சொல்லிட்டேன். இப்போ போய் மதுவை பார்த்துட்டு மதுவை தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறது ரொம்ப தப்புடா வெற்றி. நீ முன்னாடியே எல்லாருக்கும் எடுத்து புரிய வச்சிருக்கலாம். ஆனா நான் மதுவை விரும்புறேன், அவ என்ன விரும்புறாளா என்னன்னு தெரியலையே. லதா, எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுமா. வணக்கம். என்ன இந்த முட்டை கண்ணி என் பேரனை பார்த்து முறைச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கா? வேலை இவளுக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையோ? அப்படி இருந்தா முன்னாடியே பிடிக்கலன்னு சொல்லியிருப்பாளே. ஏண்டி முகத்தை எப்படி வச்சிருக்க? கொஞ்சமாவது சிரிச்ச மாதிரி வை. இந்த கருவாப்பையலுக்கு இதுவே போதும். மாப்பிள்ளை என்னடி நினைப்பாரு? பொண்ணுக்கு நம்மள பிடிக்கலையோ கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களோ நினைக்க மாட்டாரு. இங்க சொன்னாலும் சொல்லலனாலும் அதுதான் உண்மை. எனக்கு இவனை சுத்தமா பிடிக்கல. இப்பெல்லாம் பேசாதவளதான் உங்க மானத்தை வாங்கிறாத. தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், கொஞ்சமாவது முகத்தை சிரிச்ச மாதிரி வச்சுக்க. இல்லம்மா, என்னால முடியாது. அவன் என்னமோ நினைச்சிட்டு போறான். அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. லதா, ஒழுங்கா அம்மா சொல்றத கேளு.
இப்படியே பண்ணிட்டுருங்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் எங்கேயாவது ஓடி தான் போகிறேன். கல்யாணமே நடக்காது, நடக்கவும் விடமாட்டேன். நான் இருந்தால் தானே இந்த கல்யாணம் நடக்கும். இவன் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. பிடிக்காதவனோட எப்படி என்னால் குடும்பம் நடத்த முடியும்? இதுக்கு மேலே இவங்களை நம்பிட்டு இருந்தா என் வாழ்க்கையே போயிடும். என் வாழ்க்கையை நான் தான் காப்பாற்றணும். அதான் இந்தம்மா போய் காஃபியை கொடு. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நானே அவனை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன், அவனுக்கு போய் காஃபியை கூட நீ என்ன சர்வர் வேலை பார்க்க வச்சுட்டு இருக்க நீ. பாருலதா இப்பெல்லாம் பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அரைஞ்சு பல்லெல்லாம் கலட்டி விடுவேன். ஒழுங்கு மரியாதையா போய் காஃபியை கொடு. என்னதான் திட்டம் பட்டாலும் இந்த கல்யாணத்தை யாராலையும் நிறுத்த முடியாது. அதான் வாங்கிட்டு போய் குடு. காஃபி எடுத்துக்கோங்க. இல்ல பரவாயில்லங்க, நான் காஃபி எல்லாம் குடிக்க மாட்டேன். பாத்தியா பாத்தியா என்னை எப்படி அசிங்கப்படுத்துறானு? நான் ஃபார்மாலிட்டிக்கு நீ கொடுக்க சொன்னேன்னு கொடுத்தேன்ல, அவன் எடுத்துருக்கலாம்ல. பாரு என்னை எப்படி அசிங்கப்படுத்துறானு. எல்லாம் ஒன்னாலதான். சாரி அங்கிள், நான் காஃபி டீ எதுவும் குடிக்க மாட்டேன். ஐயோ மாப்பிள்ள, அதனால என்ன, இருங்க ஜூஸ் எடுத்துட்டு வர சொல்றேன். பாரு ஜூஸ் எடுத்துட்டு வந்து என்ன கூடன்னு சொல்லிட்டு இருந்தா அவ்வளவுதான். நீயும் உன் புருஷனும் போய் உன் மாப்பிளைக்கு கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி, நான் ரூமுக்கு போறேன். அதான் நில்றேன். போயிட்டாலா? அவளுக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம் மாப்பிள்ள, அதனாலதான் போயிட்டு. இல்ல பரவாயில்ல அங்கிள். இவங்க மாப்பிள்ளைக்கு மட்டும்தான் காப்பி டீ எல்லாம் கொடுப்பாங்களா? கூட அந்த நமக்கு தர மாட்டாங்களா என்ன? சும்மா இருடி, ஏன் நீ வேற இந்த அநியாயம் பண்ணிட்டு இருக்க? சரி தாத்தா பாட்டி, வந்த வேலை முடிஞ்சிருச்சுல, நம்ம கிளம்பலாமா? என்ன மாப்பிள்ள, வீட்டுக்கு வந்துட்டு பச்சை தண்ணி கூட குடிக்காம கிளம்பிட்டு இருக்கீங்க. சாப்பிட்டாலும் போங்க மாப்பிள்ள. இல்ல பரவாயில்ல அங்கிள். டீயே கொடுக்க மாட்டேன்றாங்க, இதெல்லாம் சாப்பாடு வேறையா? வாங்க தாத்தா பாட்டி கிளம்பலாம், வந்த வேலை முடிஞ்சிருச்சு. சரிப்பா கிளம்பலாம். சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். சாப்பிட்டாவது போங்க மாப்பிள்ள. இல்ல ஆண்டி பரவாயில்ல, நாங்க கிளம்புறோம். அம்மா சொன்னாங்கன்றதுக்காகத்தான் இவ்வளவு தூரம் வந்தோம், இல்லைன்னா கல்யாணத்திலேயே பாத்துருக்கலாம். சரிங்க தம்பி. சரி நாங்க கிளம்புறோம். சரி பார்த்து போயிட்டு வாங்க. பார்த்து போயிட்டு வாங்க. சரிங்க அங்கிள். ஏங்க மாப்பிள்ள கோச்சிட்டு இருந்திருப்பாரு. இவ பண்ண காரியத்துக்கு என்ன கோவிக்காம என்ன பண்ணுவாங்க? இப்படியே முகத்தை தூக்கி வச்சிருப்பாங்க. பொண்ணு பக்கம் வந்திருந்தா சிரிச்சா அழகா லட்சணமா இருக்கணுமா இல்லையா? இது மட்டும் இல்லாம சொல்லாம கொள்ளாம ஓடிட்டா. இப்படிலாம் பண்ணா யாருக்குத்தான் பிடிக்கும்? இவன் கல்யாணத்தை எப்படியாவது நல்லபடியா நடத்திடுவோமா? நல்லபடியா நடத்தித்தாம ஆகணும். இதுக்கப்புறம் நம்ம எடுத்த முடிவை மாத்த முடியாது. கல்யாண தேதியும் முடிவு பண்ணியாச்சு, பத்திரிக்கையா அடிக்க கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் கல்யாணம் நல்லபடியா முடியும். எங்க இவ பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்குங்க. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. அவ சும்மா ஏதாச்சும் பேசிட்டு இருப்பா. கல்யாணம் முடிஞ்சா எல்லாம் சரியாயிருமா? சரிங்க, ஏதோ நீங்க சொல்றீங்க அதனால கேட்டுக்கிறேன். இவ பேசுறது நடந்துக்கிற விதம்லாம் பார்த்தா எனக்கு பயமா தான் இருக்கு. இந்த கல்யாணம் நல்லபடியா முடியணுங்க. நீ பயப்படாம இருமா, அதெல்லாம் எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரிங்க. ஆமா ஏமா மழை இப்படி பெய்யுது? என்ன கேட்டா எனக்கு என்னடி தெரியும்? காலையில இருந்து இப்படி மழை விடாம பேஞ்சுக்கிட்டே இருக்குல்ல? ஆமாடி, நச நச நசன்னு பேஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. ஏமா பெய்யற மழைக்கு சூடா ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல? சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். நீ செய்ய போறியா? நான் எதுக்கு செய்யறேன்? அதான் உன் மருமக இருக்கால, ஒரு மருமகளை ஏதாவது செய்ய சொல்லு. உனக்கு வேணும்னா நீயே சொல்லுடி, எனக்கெல்லாம் எதுவும் வேணாம். மாயம்மா ப்ளீஸ்மா பச்சி போண்டான்னு ஏதாவது செய்ய சொல்லுமா. அடிக்கிற மழைக்கு சூடா சாப்பிட்டாமா நல்லா இருக்கும். ஏன் வெயில சூடா சாப்பிட்டா நல்லா இருக்காதா? அம்மா ப்ளீஸ்மா உன் மருமகளை ஏதாவது செஞ்சு தர சொல்லுமா. வேணும்னா நீயே கேளுடி, நான் கேட்டா அவ்வளவுதான். மாமா ப்ளீஸ்மா நான் கேட்டா செஞ்சு தர மாட்டாங்கம்மா, நீ கேட்டா தாம்மா செஞ்சு தருவாங்க. இது வேறையாக்கும். சரி இரு, நானே கேக்குறேன். ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்க படுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.